T20 உலகக்கோப்பை 2026 ஆர்ச்சர் அதில் ரஷீத் பந்துவீச்சை நொறுக்கிய நேபாளம். இங்கிலாந்து நேற்று T20 உலகக்கோப்பையில் நேபாள அணிக்கு எதிரான போட்டியில் 4 ரன்களில் வெற்றி பெற்று கிரேட் எஸ்கேப் ஆனது. இதில் இங்கிலாந்துக்கே ஆச்சரியமும் திகைப்பும் ஊட்டிய அம்சம் என்னவெனில், இங்கிலாந்தின் 2 T20 ஸ்பெஷலிஸ்டுகளில் ஒருவர் அதிவேக பவுலர் ஜோப்ரா ஆர்ச்சர், இன்னொருவர் நல்ல சிக்கன விகிதத்துடன் விக்கெட்டுகளை வீழ்த்தி போட்டிகளை வெல்லக்கூடிய லெக் ஸ்பின்னர் அதில் ரஷீத். இருவரையும் மிக பிரமாதமாக நேபாள அணியினர் கையாண்டனர். அதுவும் இங்கிலாந்தின் 180 ரன்களை விரட்டும் போது நேபாளம் உண்மையில் இங்கிலாந்தின் இறுதிய ஓட்டத்தை நிறுத்திவிடும் வரலாற்று தோல்வியை பரிசாக அளிக்கும் என்று வான்கட மைதானத்தில் 17,000 ரசிகர்கள் நேபாள அணிக்கு முழு ஆதரவு அளித்து ஊக்கமளித்தனர். அதுவும் குறிப்பாக நேபாள வீரர் திபேந்திர சிங் அதில் ரஷீத் பந்து ஒன்றை ஸ்விட்ச் ஹிட்டில் பாணியில் சிக்ஸருக்கு தூக்க மும்பை ரசிகர்களுக்கு நிலை கொள்ளவில்லை. அதாவது வரலாற்று படைக்கப் போகும் நேபாள அணியின் சாட்சியாக நாம் இருக்கப் போகிறோம் என்ற உற்சாகத்துடன் ரசிகர்கள் நேபாளத்தின் ஒவ்வொரு ரன்னையும் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். அந்த அதில் ரஷீத் ஓவரில் 23 ரன்கள் வீசப்பட நேபாள அணி 123க்கு 2 விக்கெட் என்று கடைசி 6 ஓவர்களில் 62 ரன்கள் என்ற நிலைக்கு வந்தது. அப்போது ட்ரிங்க்ஸ் இடைவேளையில் வாக்கி டாக்கியில் கோச் பிரெண்டன் மெக்கல்லத்திடம் பேசினார். உடனே சாம் கரனை கொண்டு வந்தார் புரூக். அவர் ஐரி விக்கெட்டை சாய்த்ததோடு இங்கிலாந்தை அச்சுறுத்திய 82 ரன்கள் கூட்டணியை முறியடித்து ஐரி 29 பந்துகளில் 4 சிக்ஸர்களுடன் 44 ரன்கள் 3வது விக்கெட்டாக வெளியேறினார். சாம் கரனின் கடைசி ஓவரும் பேட்டிங்கில் வில் ஜாக்ஸின் கடைசி ஓவரும் எடுத்த 21 ரன்களும் இல்லையெனில் இங்கிலாந்து அம்பேல். இனி அதில் ரஷீத் 3 ஓவர்களில் 42 ரன்கள் வீசப்பட்டதும் ஆர்ச்சர் 4 ஓவர்களில் 42 ரன்கள் விளாசப்பட்டதும் இங்கிலாந்துக்கு எதிராக மோதும் மற்ற அணிகளுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அம்சமாக திகழ்ந்துள்ளது. ஆட்ட நாயகனாக வில் ஜாக்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.